அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டானது. நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மோமோஸ் வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே அளவு மைதா மாவு ரெண்டும் நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். நம்ம தனித்தனியாக ஒரே மாவில் கூட செஞ்சுக்கலாம். கோதுமை மட்டுமே போடலாம், இல்லைனா மைதா மட்டும் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைவோமோ அந்த மாதிரி நம்ம கையில் ஒட்டவும் கூடாது, நம்ம ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு நல்லா சாஃப்டாயிரும். இங்கே தண்ணியில் நான் ஒரு 6 காஷ்மீர் சில்லியும் அப்புறம் ஒரு 4 நார்மல் சில்லியும் போட்டிருக்கேன். எங்கிட்ட வேறு இல்லை, காலி ஆயிடுச்சு, அதனால நான் அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லியில் காரம் இருக்காது, இது காரமாக இருக்கும். இப்போ இதை நமக்குமா கொஞ்சம் வேக வச்சு எடுக்கிறோம். இப்போ நல்லா சாஃப்டாயிரும் அந்த மிளகா. அதுக்கு தான் இப்போ நான் அந்த ஜாரில் 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 5 பல் எடுத்திருக்கேன், பெரிய பூண்டு. இதில் நம்ம அந்த காஷ்மீர் சில்லியும் அந்த நார்மல் சில்லி வேக வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சுகர், அப்புறம் மெயினான ஐட்டம் ஹெச்அப். தக்காளி போடாததுனால நம்ம இது கண்டிப்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு இப்படி தான் இருக்குது. போன்லெஸ் சிக்கன் அதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இதில் நான் ஒரு 7-8 பல் பூண்டு இருக்கும், ஒரு பெரிய துண்டு இஞ்சி. நம்ம இதை நல்லா பொடிசாக கட் பண்ணணும். இதில் போட்டு நம்ம அரைச்சோன்னா நல்லா பொடிசாக கட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு அந்த எல்லாமே பிளேடு கீழே இருந்ததுனால கொஞ்சமாக இருக்கிறதுனால அரையலை. இதில் ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நம்ம நல்லா இதில் நம்ம கத்தியில் கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நல்லா சாப் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த குட்டி குட்டி மோமோஸில் நம்ம அதில் வைக்கும்போது உங்களுக்கு கீழே விழாது. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா பொடிசாக இருக்கணும். ஒரு தவா எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம லைட்டாக அந்த எண்ணெயில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதெல்லாம் வதங்கணுன்ட்டு இல்லை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இதை நம்ம குக் பண்ணாமலேயே அப்படியே நமக்கு மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த இதில் வைப்பாங்க. நமக்கு அது பிடிக்காதுல, அதனால் நான் இந்த மாதிரி லைட்டாக வதக்குனா தான் நமக்கு சிக்கன்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக வதக்குனா போதும். ஏன்னா 2வது நம்ம வேக வைக்க தான் போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் கைமா பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். உங்களுக்கு மிக்ஸ் பண்ண அந்த அந்த சூட்டில் உங்களுக்கு வர வர அந்த சிக்கன் நமக்கு அப்படியே டபுள் ஆகும். உங்களுக்கு அந்த மோமோஸில் வைக்கிற மாதிரி இருக்காது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா மிக்சியில் வச்சு ஒரு 2 பல்ஸ், மிக்சி ஜாரில் 2 பல்ஸ் பண்ணி எடுத்தேன். ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் மிளகு பொடி, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரக பொடி, ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம ரெண்டாவது வேக வைக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப வதக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சோயா சாஸும் ஒரு டீஸ்பூன் வந்து வினிகர் விட்டுருக்கேன். இந்த புளிப்பு இந்த இதெல்லாம் சேரும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். நம்ம சிக்கன் இல்லாமலும் பண்ணலாம். பண்ணோம்னா பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி இதே மெத்தடில் நம்ம வந்து பண்ணலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஆறட்டும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நான் ஒரு 3 பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா வந்து மாவு நம்ம வந்து போட்டு பரத்தணும். அப்போ உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ஷேப் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பூரிக்கு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம பரத்தலாம். அதை விடவும் இது உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். நமக்கு எல்லா மோமோஸும் ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம சென்டரில் எடுத்து வைக்கணும். இந்த பூரியான்லாம் செய்வோம்ல அதுக்கு மடக்கிற மாதிரி நம்ம மடக்கணும். மோமோஸில் வந்து நிறைய ஷேப் பண்ணலாம். நான் அன்றைக்கி வந்து ரோஸ் மாதிரி உள்ள இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து திக்காக இருக்காது மாவு. இந்த மாதிரி கையில் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நமக்கு அந்த ஸ்டஃபிங் வைக்கும்போது ஈஸியாக மடக்கிடலாம். நம்ம அந்த விரலுக்கு நடுவில் வைக்கிற மாதிரி வச்சோன்னா உங்களுக்கு வந்து நல்ல அழகாக வந்து நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சேம் மெத்தடில் நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஈவினிங் டைம்லலாம் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருக்குமே, சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டீமர் எடுத்திருக்கேன். அதில் உள்ள ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப ஆவி அடிச்சிடக்கூடாதுன்ட்டு நான் உள்ளே வந்து ஒரு பட்டர் ஷீட் வந்து போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம இதை இட்லி சட்லியும் இதே மெத்தடில் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இட்லி சட்லிலாம் தண்ணி எந்த மாதிரி வைப்போமோ அந்த மாதிரி ஒரு 1/4 வச்சுருக்கேன். நம்ம மேலே வந்து வைக்கும்போது ரொம்ப டைட்டாக வைக்காமல் கொஞ்சம் நம்ம இடம் விட்டு வச்சோம்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளால நமக்கு வெந்துடும். இடையில ஒரு வாட்டி வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து வெந்துட்டு நான் எடுக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து சிக்கன் மோமோஸும் சில்லி சாஸும் வந்து ரெடி ஆகிட்டு. சில்லி சாஸ் வந்து இந்த மோமோஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம எதுக்கெல்லாம் சாஸ் யூஸ் பண்ணுவோமோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.